ஹிந்துக்களுடைய கவனத்துக்கு ஹிந்துக்களுடைய கவனத்துக்கு ஹிந்துக்களுடைய கவனத்துக்கு ஹிந்துக்களுடைய கவனத்துக்கு ஹிந்துக்களுடைய கவனத்துக்கு ஹிந்துக்களுடைய கவனத்துக்கு மாரியம்மனுக்கு மாதவிடாய் வருமா அப்படின்னு சொல்லி கருணாநிதி கேட்டிருக்காரு. கிருஷ்ணன் காமவெறி பிடித்தவன், ராமன் ஒரு குடிகாரன், கி வீரமணி இவங்கெல்லாம் திமுகவினுடைய குரூப். பெண்கள் மார்பை முருகன் பெரிதாக்குவாரா? கருப்பர் கூட்டம் சுரேந்தர் ஒரு காலகட்டம் இருந்துச்சு இந்த கருப்பர் கூட்டம் அப்படின்னு சொல்லி. திருப்பதி ஏழுமலையான் உலகின் மிகப்பெரிய திருடன் கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்றால் முதலிரவு உண்டா? மீனாட்சி கல்யாணம் நிகழ்ச்சி என்றால் அதற்கு முதலிரவு வைப்பீங்களான்னு கேட்டு ராசா கேட்டிருக்காரு. இந்துக்கள் திருமணம் ஆபாசமான மந்திரத்தால் நடைபெறும். யார் சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தில்லை நடராஜனையும் திருவரங்கம் ரங்கனையும் பீரங்கி வச்சு தகர்க்கும் நாளை பொன்னாள். இதை சொன்னது வேற யாருமே கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தாத்தா, ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா கருணாநிதி அவர்கள். இந்து பெண்கள் விபச்சாரிகள், ஆபாசமான பொம்மைகள் இருந்தால் அது இந்து கோவில். திருமாவளவன் அவர்கள் அதுல இந்து பெண்கள் விபச்சாரிகள் அப்படின்னு சொல்றதை அவர் சொன்னாரான்னு தெரியல. பட் ஆபாசமான பொம்மைகள் இருந்தால் அது கோவில் அப்படின்னு சொன்னதை திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கார். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. இந்து என்ற மதமே கிடையாது. ராசா எஸ்ரா சர்க்கணும். அதுல சொல்லுவோம், ஒருத்தன் தப்பா நினைச்சுக்காதீங்க மகளிர், ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்ற, இதுன்னா அது தெய்வம் விபூதி இது தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கன்னா 5, படுத்தா 10 தான். இதெல்லாம் இப்ப அந்த அடல் சொல்லி பட்டிமன்றத்துல நாங்க பேசி இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள். அப்போ இதுக்கு நான் சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணன் இதுக்கு டிக்கெட்டு போட்டு அங்க நடத்தினார் பாருங்க, அதையெல்லாம் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வுகள்.